அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஈத் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈத்க்காக நான் எங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன், அதுக்கப்புறம் ஈத் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் எல்லாமே இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஈத் ஷாப்பிங் எப்பயுமே அபாயாலாம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்து மதீனா ஜாயித் வந்து போயிருந்தேன் அபாயா வாங்குறதுக்கு. எப்பயுமே யூஸ்வலாக அங்கே தான் வாங்குவேன். எந்த ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா. ஒரு 3 அபாயா ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்து ஒரு 2 அபாயா வந்து நான் எடுத்தேன். எனக்கு ஸ்லீவ்ஸில் டிசைன் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அபாயா, அதுக்கப்புறம் வந்து இந்த அபாயா வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி கிளாத் உள்ள அபாயா கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லுமே இருக்குது. ஸோ இதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஆரிஸ்க்கு வந்து கந்தூரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஸோ ஆரிஸ் பார்த்திங்கன்னா அவன் சைஸில் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லேயுமே இருக்குது. ஆல்ரெடி அவங்ககிட்ட ப்ளூவும் இருக்குது. இப்போ வந்து ஒயிட் வந்து வாங்கியிருக்கோம் இதை நமாஸ் போகிறதுக்காக. அவனுக்கு இது ரொம்ப தேவை. ஏன்னு பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூலில் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா கந்தூரா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆரிஸும் அவங்களும் வந்து மேட்சிங்காக ஈத் அன்னைக்கு போடுறதுக்கு. ஆரிஸ்க்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஈத்க்கு 3 வீக்ஸ் முன்னாடி லீவ் விட்டுட்டாங்க. அவன் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நல்லா படிப்பான். ஆனால் மேக்ஸுன்னாலே ஓடி போயிடுவான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஸோ யூஏல இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆரிஸ்க்கு பான்சு மேத்ஸ் கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆரிஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற பார்க்கும்போது அவன் டீச்சர் கூட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணான். டீச்சருமே பொறுமையாக அவனை மோட்டிவேட் பண்ணி எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறாங்க. யூஏஇ, யூஎஸ், கனடா, இந்தியா, வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ்னாலே பயம் இருக்கும். அதுக்கு மிஸ்டர் நீலகண்டா பானு, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர், இவங்க பான்ஸு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களோட சீக்ரெட் அவார்ட் வின்னிங் டெக்னிக்ஸை அவர் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸும் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கால்குலேஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்டில் ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட கிட்ஸ்க்கு பான்சு ஆப் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எக்ஸாம் டைமும் வரதால இதான் ரைட் டைம் உங்களோட கிட்ஸை பான்சு ஆப்பில் சேர்க்கறதுக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்னன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுற ஃபஸ்ட்டு 100 பேருக்கு ஃப்ரீ கிளாஸஸுமே எடுக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே WTC மாலில் வந்து ரமதானுக்காக இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க க்ளோத்ஸ் எல்லாமே. எல்லாம் ஈத் கலெக்ஷன் தான். பரவாயில்ல, அந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே 400 dirhams அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. பட் நான் இங்கே எடுக்கலை. சரி வெயிட் பண்ணி நம்ம துபாய்க்கு போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அபுதாபியில் அல்வாதா மாலில் அக்சசரிஸ்க்காக ஒரு நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ரிங்ஸ், ப்ரேஸ்லெட்ஸ்லாம் வாங்குறது தான் ரொம்பவே பிடிக்கும். சுஹேராக்காக கொஞ்சம் ரிங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ரிங்லாம் பாருங்கள் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயர் ரிங்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஈத்க்காக ஆஃபரும் போயிட்டு இருந்துச்சு. பை 2 get 1 ஃப்ரீ. நீங்கள் 3 எடுத்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. இந்த ஷாப் மாலில் இருந்தால் கூட ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் இல்லை, 30 dirhams தான் எல்லாமே. அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு, 35-40க்குள்ளே. இஃப்தாருக்கு ஒரு நாளும் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகல. சரி துபாய்க்கு போயிட்டு இன்றைக்கி இஃப்தார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஷீட்டில் எடுத்துகிட்டு வர பாருங்க துபாய் போகிறதுக்கு. காரில் 2 பேரும் தூங்கிடுவாங்க. ஈத்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி லாஸ்ட்டு டைமில் தான் நாங்கள் துபாயில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணோம். இஃப்தாருக்கு கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த மந்தி ரெஸ்டாரண்ட் தான் வந்துச்சு தேராவில். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்தோம். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இடமே இல்லை இஃப்தாருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் கிடச்சிருச்சு. அங்கே போய் உட்கார்ந்த உடனே இந்த வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து லுக்கேமாத், அதுக்கப்புறம் இந்த மட்டன் சூப்புன்னு நினைக்கிறேன் இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட், அதுக்கப்புறம் விம்டோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க. லுக்கேமாத் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளேட் மட்டன் மந்தி மட்டும் சொல்லியிருந்தோம். மணி ப்ரெட்டும் சொல்லியிருந்தோம். இது மந்தி வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு மட்டனுமே நல்லா இருந்துச்சு. சுயராக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேராலே பார்த்தோம், எதுவுமே செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு போய் பர்துபாயில் போய் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. சுயராக் பர்துபாயிலையும் பார்த்திங்கன்னா அவளுக்கு எப்பயுமே இந்த இந்தியன் ட்ரெஸ் எதுவுமே வந்து செட் ஆகாது. ஸோ எனக்கு மட்டும் தான் நான் வாங்கிக்கிட்டேன். 2-3 ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு. இந்த டைம் நான் என்ன ஒரு தப்பு பண்ணேன்னா, நான் எப்பயுமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டு வரல. ஸோ அதுதான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து அப்படியே ஒரு 3 மடங்கு காசு பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி பாகிஸ்தானி ட்ரெஸ் போய் வாங்கலான்னு பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ரேட்டு. எல்லாமே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பார்த்தாலே 1500 dirhams அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா இந்தியன் கடையில் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸ் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சுயராக்கு கடைசியில் எங்கெங்கேயோ ட்ரெஸ் பார்த்துட்டு கடைசியில் அபுதாபி மாலில் வந்து ஏரோபோஸ்ட்டில் தான் வாங்கினோம். ஆரிஸ்க்குமே அங்கே 2 டிஷர்ட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் ஈத்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நானும் சுஹேராவும் வந்து ஹென்னா போட வந்து போயிருந்தோம். இங்கே எல்லாமே குஜராத்தீஸ் தான், பக்காவாக போடுவாங்க. நீங்கள் என்ன டிசைன் காட்டுறீங்களோ அப்படியே அடித்த மாதிரி இருக்கும். அவங்க போடுற டிசைன் எதுவுமே நம்ம மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக போடுவாங்க. இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாமே லோக்கல்ஸ் தான். அவங்க சொல்கிற டிசைன்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க. சுஹேராக்கெலாம் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் நம்மளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு போடுறதுக்கே 100 dirhams அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்தால் அதுக்கு மேலே சார்ஜ் ஆகும். எப்பயுமே இங்கே வந்து ஹென்னா போட்டால் தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இது நேச்சுரல் மெஹந்தி, நோ கெமிக்கல். ஜஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ட்ரை ஆகிட்டு அவங்களே வந்து ஆயிலெலாம் கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். சுயர் அவசரப்பட்டுட்டே இருந்தால் ஸோ அவளுக்கு வந்து எடுத்து விட்டேன் ஃபஸ்ட்டு. ஈத்க்கு முன்ன நாள் பார்த்திங்கன்னா லூலு போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சிக்கன் 65க்காக லெக் பீஸ் மட்டும் ட்ரம் ஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக புதினா, மல்லித்தழை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு. வாழை இலை ரொம்ப முக்கியம் இல்லையா பிரியாணிக்கு, ஸோ அதுவும் எடுத்தாச்சு. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, ஸோ எல்லாமே அவரை எடுக்க விட்டுட்டேன். மட்டன் மட்டும் நாங்கள் வந்து இப்போ எடுக்கல, பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. கிரேவி பாட் பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இப்போ பில் போட்டாச்சு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹஸ்பண்ட், சுஹேரா, ஆரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஈத் டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் ஈத்க்கான வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து மேகி செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா இந்த ஈத் பிரேக்ஃபாஸ்ட்கான வேலை வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ லேட் ஆகும், அது எல்லாமே செய்யணும் இனிமேட் தான். நிறைய பேர் சுஹேராவை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக எண்ணெய் தடவி இருக்கா, நாளைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்துக்கு நிறைய எண்ணெய் தடவி இருக்க தானே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணுறா சுஹேரா. இவ்வளோ நாளாக அந்த ஸ்டடீஸில் ரொம்ப பிஸியாக இருந்தா. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு இப்போ லீவில் இருக்கிறதால. 1 வீக்கா லீவ்? 3 வீக்ஸாக லீவில் தானே இருக்க? 2 வீக்ஸா? 2 வீக்ஸ்லேருந்து லீவ் தான். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் காட்டு. எவ்ரி இயர் பண்ணுறியா? எவ்ரி இயர் பண்ணிகிட்ருக்கல? ஆமாம், எவ்ரி இயர் ஒன்று பண்ணுவா. மெஹந்தி சுயரா டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக காட்டு சுயரா. நல்லாயிருக்கு. ஓகே, நான் சொன்ன டிசைன் இது வந்து ரைட் சைடு வந்து நான் சொன்ன டிசைன், அதனால தான் நல்லா இருக்கு. அதனால தான் நல்லா இருக்கு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக எல்லாமே வந்து இப்போவே நைட்டே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹரீரா ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன். பாதாம் பால் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வேணால் கொடுக்குறேன். அடுத்தது வந்து ஃபிர்னி வந்து ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, ஷீர் குருமா வேணாம் நீ ஃபிர்னி பண்ணிடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றி நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் பால் வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். ஏலக்காய் வந்து இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக நீங்கள் பால்கோவா சேர்த்துக்கலாம், பட் என்கிட்ட இல்லை, அதனால நான் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். க்ரீம் இல்லாமல் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த போட்ட ஏலக்காய் எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கேவரா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் சேர்க்கணும். ரெண்டுமே ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கேவரா எசன்ஸோட ஃப்ளேவர். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
நான் வட்டலாப்பவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி நான் இப்போ காட்டலை, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வட்டலாப்பம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ ஈத்க்கு எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும் இது கண்டிப்பாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து 3 ஸ்வீட் வந்து இப்போவே செஞ்சு வச்சாச்சு. ஹரீரா, அதுக்கப்புறம் வந்து ஃபிர்னி, வட்டலாப்பம். இப்போ இந்த ஃபிர்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. இது எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி 3 ஷேப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பிஸ்தா வந்து இன்னும் ரொம்ப பவுட்ரு பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைனா இப்படியும் நம்ம சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது கரெக்டாக இந்த ஷேப்பில் எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்திங்கன்னா இந்த ஃபில் பண்ணிடுங்க. பாதமும் இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours வச்சிடலாம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில்லுன்னு சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். வட்டலாப்பமும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். காலையில் 6 மணிக்கெலாம் எடுத்த வீடியோ இது. ஈத் நமாஸ்க்காக எல்லோரும் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஆரிஸ்க்கு வந்து அந்த இடத்த கந்தூரா வந்து போட்டு விட்டேன் நமாஸ்க்கு. 6:15க்குலாம் இங்கே தொழுவேன். ஸோ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சுஹேராக்கு நான் எல்லாமே வந்து அவளை ரெடி பண்ணேன். அவளுக்கு மேக்கப் போடுறது, ஜுவல்ஸ் போடுறது எல்லாமே. நானும் அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆனேன். இதான் என்னோடய ஈத் ட்ரெஸ். ஈத் அன்றைக்கி எப்பயுமே ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய இந்த வேலை பார்த்து அந்த 1 மாதமாகவே பிஸியாக தானே இருப்போம் நம்ம. Today I wake up early. We go to prayers. எல்லாரும் பள்ளிகளுக்கு போயிட்டு நல்லபடியாக தொழுதுட்டு வந்துட்டோம் எல்லாரும். ஸோ இந்த தடவை வந்து ஆரிஸ் வந்து No fasting. இந்த தடவை வந்து ஆரிஸ் வந்து 30 days அல்ஹம்துலில்லாஹ் 30 days நோம்பு பிடிச்சிருக்காரு ஆரிஸ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்ஷாஅல்லாஹ் no today is 30 days rosa is finished. 30 days நோம்பு பிடிச்சாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ we encourage kids, encourage பண்ணுங்க. And today is Eid. So take care guys. Happy Eid Mubarak Eid to all. Mubarak. Eid Mubarak to all our subscribers, all our family, Chennai மக்களே, அப்புறம் பின்ன தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும், மலேசியா, தமிழ்நாடு, all over the world, மலேசியா, ஸ்ரீலங்கா, all over the world நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். Eid Mubarak Pondicherry. பார்த்தீங்களா? ஈத் முபாரக் டு ஆல். சூப்பர். எமராத்தி கேர்ள் மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஹேர் ஸ்டைலும் அப்படி தான் இருக்குது. க்யூட்டாக இருக்கா இன்னைக்கு. I have a hat also. ஆர்ட் ஃபினிஷ் ஆச்சா? பெயிண்டிங் ஈத் ஆர்ட்டு Almost. ஆல்மோஸ்டா? சரி, ஈத் முபாரக் சொல்லிடு. Eid Mubarak. சரி, நான் போட்டுவிட்ட லிப்ஸ்டிக்கில் காணும். அதுக்குள்ளே சாப்பிட்டியா? சேரக்கு மேக்கப் போட்டுவிட்டா அதிகமாக ஒரு 10 நிமிஷம் கூட நிற்காது. என்ன பண்ணுவானே தெரியல. போட்ட மேக்கப்லாம் சாப்பிட்ருவா. கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் மார்னிங்கே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பரோட்டா, ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருக்கேன். ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஈத் வந்து நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கும் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. காலையில் தொழுதுட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். பரோட்டா, இடியாப்பம், பாயா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் தான் கொஞ்சம் நிறைய செஞ்சேன். வட்டலாப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிர்னி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹரீரா பாதாம் பால் செஞ்சுருக்கேன். ஸோ எப்பயுமே இதுதான் யூஸ்வலாக இருக்கும்.
எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட் எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிர்னி வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்புங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம், கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தூங்கி எழுந்துச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பிரியாணி சமைக்க ஆரம்பித்தேன். அதுவும் வீடியோ எடுக்கிறதுனா அது பெரிய வேலை. ஈத் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறது வந்து ஈஸியான வேலையே கிடையாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதுவும் இவ்வளோ ப்ராப்பராக வந்து எடுத்து போடுறது வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி. வேறு வழி இல்லாமல் தான் நான் எடுத்தேன். ஓகே, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, நம்ம பிரியாணி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே அன்றைக்கி ஷூட் பண்ணேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஈத் அன்றைக்கி ஜாலியாக வந்து ஃபேமிலி கூட பேசிட்டு எல்லாம் ஃபோனில் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்து ஈத் அன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். யார்கிட்டையும் பேசுகிறது கூட எனக்கு டைம் இருக்காது. அடுத்த நாள் இந்தியாவில் ஈத் அன்றைக்கி தான் நான் எல்லார்ட்டையுமே பேசுவேன். ஹஸ்பண்டும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்றைக்காச்சும் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் எல்லாருக்குமே பிரியாணி கொடுப்பேன். பிரியாணி பார்க்குறதுக்கும் அவுட்புட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்ட அத்தனை பேரும் சூப்பராக இருந்துச்சு, எப்பயுமே நோ டவுட் அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட் ஆஃப் சென்னை பிரியாணி எப்பயுமே சூப்பர் தான் அப்படின்ட்டு. நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க, ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறீங்க. யூஎஸ், கனடா, அதுக்கப்புறம் வந்து யூரோப், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் மலேசியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லேருந்து தான் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு தமிழ் தெரியல, ரெசிபி வேணும்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணலாம் அதுக்குன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ரெசிப்பியில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் பேக்கிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எனர்ஜியே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து டயர்டு, ஃப்ளாட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோ வேலை. ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஈத் அன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. எல்லோரும் பிஸியாக இருக்கிறதால ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஆப்ஷனே இல்லை, நான் தான் செஞ்சு ஆகணுங்க. என்னோடய ஈத் அபாயா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் உள்ள கலெக்ஷன். அப்புறம் மறந்துடாதீங்க, பான்சு ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற 100 பேருக்கு 1 hour ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வெளியிலையும் சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பிரியாணி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பசங்களுக்காக ஒரு ஜூஸ், இந்த பபிள் டீ மட்டும் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. சுயராக்கு வந்து ஈதியும் கிடச்சிது. எங்களோட ஃப்ரெண்டு கணேஷ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஈதி கொடுத்தாங்க. எங்களோட ஈதி இப்படி தான் பிஸியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.